ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மே 2024 எக்ஸாமினேஷன் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு எல்லா வீடியோஸுமே போட்டு முடிச்சிட்டேன். இந்த வீடியோவில் எக்ஸாம் டைமிங் அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் ரெண்டு செஷனாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. மார்னிங் செஷனுக்கு பார்த்தீங்கன்னா 9:30 AM to 12:30 PM வரையும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இதே ஆஃப்டர்நூன் செஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 PM to 5 PM வரையும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 3 மணி நேரம் எக்ஸாம் வந்து நடக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எக்ஸாம் சென்டருக்கு பிஃபோர் 30 minutes முன்னாடியே போயிருங்க. நீங்கள் எக்ஸாம் சென்டரை கரெக்டாக 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ரீச் பண்ணால் தான் உங்கள் ஹால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கரெக்டாக உங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 10 minutes முன்னாடியே போனால் தான் வந்து ஃப்ரண்ட் ஷீட்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஷார்ப்பாக 9:30க்கு உள்ளே போனீங்கன்னா OMRலாம் ஃபில் பண்ணுறதுக்கு டைம் வந்து பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எக்ஸாம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லியாகவே வந்து எக்ஸாம் சென்டர் ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹால்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு OMR ஷீட் கொடுப்பாங்க. அதை ஃப்ரண்ட் பேஜ் எல்லாமே வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் உள்ள ஒரு 40 pages வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ஷீட்டுமே வந்து கரெக்டாக இருக்கா, டேமேஜ் எதுவும் இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்ததும் கொஷின் பேப்பர் கோடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ கொஷின் பேப்பர் கோடு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் நேம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டிலேவாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து போயிடாதீங்க. முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. உங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாமே வந்து பத்திரமா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் ஃபோனை வந்து அங்கே இருக்க இன்விஜிலேட்டர் கிட்ட கொடுத்துருங்க. மணி ஏதாவது கொண்டு போனீங்கன்னா அதையுமே வந்து கொடுத்துருங்க. ஏன்னா அதோட சேஃப்டி எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.